பதினடியாளா இன்னொன்று என்ன செய்ய போறேன்னு இது செய்ய போறேன்னு தெரியாண்டு இருந்தனா நித்திரையே கொள்ளையில சரி. அப்படி பாருங்க, இப்போ நாங்கள் வந்து பவுனியாவுக்கு வந்துட்டோம். பவுனியாவில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சக்க மழையாக கிடக்குண்டா வேற ஒன்றுல வந்து பயமாக இருக்குது. அது மட்டும் இல்லை, வாகனங்களை கொண்டு வந்து சைட் பண்ணிக்க அப்படியே பொறிஞ்சு போடும் சில அடியால வெடிச்சு அப்படின்னு சொன்னாலும் பொறிஞ்சு விட்டுரும். இதால வரக்கூடாது இந்த ரோட்டால். நாங்கள் விரை கிண்டக்கிறதால வர மாட்டேன் அப்படி இருக்குன்னு சொல்லி இதால் உள்ள தரப்பிழக்கம் கூடி மேடம் இதை அது மட்டும் ரோட் வெடிக்குதுன்னு இது மீன் டேஸ்ட் கோழி கூட கோழி சும்மா கோழி கூட வரைச்சிருக்கிறேன். அது உண்மையிலே பயம். அது மாதிரி ரோட்டில் இருந்து வரும்போது தண்ணி எப்படி புல்ல அரிச்சிருக்கண்டு வரும் வந்தா கொஞ்சம் ரோட்டால் வாராக்கள். இப்போ நீங்கள் கூடுதல் ஏர்போர்ட் போய் வர்றது, கொழும்பு போய் வரணும், இந்த ரோட்டா போய் வா ஆறுக்கு ரசியில கை வச்சு விட்டா. அனைவருக்கும் வணக்கம். நான் சுமன், நான் கோவு. ஓகே, இன்றைக்கு எங்கே நிற்கிறோம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், எங்கே நிற்கிறோம்ன்றதை விட வாகனத்தில் வந்து இப்போ இடத்துக்கு போய் கொண்டிருக்கிறோம். அதாச்சும் எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், திடீரென ஏர்போர்ட் போக வேண்டிய ஒரு சூழ்நிலை. இப்போ கூடுதலாக வந்து போகிறது இப்படி ஓட்டங்கள்னு சொன்னால் உண்மையிலே கவிதாஸ் தம்பியாக்கள்லாம் போகிறவங்க. அது நான் இப்போ வந்து கராச்சியில் வேலையும் பேர். அப்போ எனக்கு வந்து ஒரு ஃபாஸ்டர் வந்து கால் பண்ணியிருந்தவர், எங்களோட வீடியோ பார்க்குறவர் தான். கனடாவில் இருந்து இப்போ மோசம் போயிருக்கிற ஒரு ஃபாஸ்டர் ஆள் மேனிப்பாயில். அப்போ அவருடைய இறுதி நாளுக்கு வர வேணுமென்று சொல்லி எங்களை வந்து பிக்கப் பண்ண சொல்லியிருந்தார். அப்போ நான் வந்து தனியத்தான் வரேன். அப்போ நீங்கள் வந்து வரும்பொழுது கிருஷ்ணா, கவிதாஸ், அப்பா எல்லாரையும் கூட்டிகிட்டு தான் வர சொன்னேன். எல்லாரையும் பார்க்க வேணும் என்று சொல்லி. அப்போ நான் உண்மையிலேயே அவர் கவர்மெண்ட் சொன்ன வசனம் ஆனால் இன்றைக்கு வந்து கூட்டிகிட்டு போகல. அது காரணம் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால், அவங்க அங்கே எங்கேயோ தூரத்தில் நிற்கிறாங்க. அப்போ அதனடியால் நானும் ஜதுவும் கோவும் தான் இன்றைக்கு வந்து போகிறோம். அப்போ என்னென்னு சொல்கிறது, இப்போ இன்றைய நாள்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ நியூஸில் போட்டிருக்காங்களேண்டா மழையண்டது மாதிரி. இப்போ மழையண்ட மாதிரி போட்டிருக்க. இப்போ ஒரு சில வேலையிலும் இல்லை. இப்போ இன்றைக்கு கோவுக்கும் வேலை இல்லை, நல்லதாக போயிட்டுது உண்மையிலேயே. அப்போ அவனு கேட்ட உடனே வேலையிலாட்டிலும் வீட்டில் அவனுக்கு வேலை கூட இருக்கு. இருந்தாலும் கேட்ட உடனே வந்துட்டான். என்ன சொன்னாலுமே தனியாக வாகனம் ஓடிட்டு வர்றதுன்றது வந்து மிக கஷ்டமாக இருக்கும். அப்போ என்ன சொன்னால், அதை விட முக்கியமானது வந்து நைட் ஃபுல்லாக என்னால் ஒரு சொட்டு நித்திர ஓடி நான் கொள்ளையில. அப்போ காரணம் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால், அவ்வளோ பல்லு கொதி என்று சொன்னால் குரடு எடுத்து பல்லு பிடுங்கிட்டோண்டு தான் உண்மையான நினைச்சேன் நான். என்ன சொன்னால், அவ்வளோ தூரம் குத்து வேதனையாக கிடந்துச்சு பல்லு. இந்த பக்கம் பல்லு குத்துது, இதுக்குள்ள கண்ணு குத்துது, தலை குத்துது, அப்படி எல்லாம் இழுத்து சொல்லாண்டு குத்து. அப்போ எனக்கு ஒரு பக்கம் பயம் என்னென்னு சொன்னால், ஐயோ இப்போ கோவுக்குண்டைக்கு வேலை இருக்குமோ இல்லையோன்றது எனக்கு தெரியாதானே. இப்போ நான் தனியே தானே போகிறேன்றது நான். இப்போ அதனடியாளா இன்னொன்று என்ன செய்ய போகிறேன்னு இது செய்ய போகிறேன்ட்டு தெரியாண்டு இருந்த நான் நித்திரையே கொள்ளையில. இப்போ இன்றைக்கு ஒரு மாதிரி விடிய பிறந்தான் இந்த என்னன்னு சொல்கிறது, உப்பு தண்ணியெல்லாம் அது இதெல்லாம் போட்டு செய்யாத இதெல்லாம் செஞ்சு மாதிரி. இப்போ கடைசியாக பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ இதில் வரும்பொழுதும் இந்த வெள்ளைக்கொதி குளிசை காட்டான் வாங்கி கொண்டு வந்து போய்கொண்டிருக்கிறேன். என்ன செய்கிறது, கண்டிப்பாக போக வேணும். ஓமண்ட வார்த்தைக்கு போய் ஆக வேணும். பதினடியால் போய்கொண்டிருக்கிறோம். ஓகே, இப்போ நாங்கள் வந்து இன்றைய நாள் எங்களுடைய வீடியோ வந்து ஏர்போர்ட் போயிட்டு ஏர்போர்ட் போகிறது தான் இன்றைய நாளோட வீடியோ அமையும். அதுக்கு முன்னாடி எங்களுடைய சேனலுக்கு நீங்கள் யாராவது வந்து ஃபர்ஸ்ட் டைம் வாரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வீடியோ பாருங்கள். அது நீங்கள் எங்களுக்கு தர ஒரு ஆதரவாக இருக்கும் என்று நம்பிக்கொண்டு, இப்போ நாங்கள் வந்து இப்போ இப்படியே போகிற இடங்களில் மூவ் டைம் இப்போ வந்து இப்போ நியூஸில் வந்து ஃபுல்லாகவே மழை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இப்போ எங்களோட இடத்துல இன்றைய காலையிலேயே மழை வந்து ஆரம்பிச்சிட்டு. இப்போ நோமலை ரோட்டை பார்த்தீங்கன்னு சொன்னாலே தெரியும். இப்போ கொடியாமம் தாண்டி வந்துட்டேன். இந்த பாருங்க, இப்போ இங்கேயே வந்து இப்போ மழை பெய்து கொண்டு தான் இருக்குது. அப்படி இருந்துமே நான் வந்து விளக்கிட்டேன், போராக்கண்டு விளக்கிட்டுட்டேன். சரி, அப்போ அதுவும் இந்த ரோட்டில் வந்து இப்போ தெரியாது, கொஞ்சம் அவதானமாக நீட்டாக போக வேணும். அப்போ நாங்கள் வந்து போகிற இடத்துல எங்கேயாச்சோட நிற்பம் தானே. இப்போ என்ன சொன்னால், நாங்கள் விளக்கிட்டது வந்து 11:30 தான் விளக்கிட்டு இருக்கிறோம். மதியம் சாப்பிட்றதுக்குன்ற ஒரு கடையில் நிற்போம். எதாவது சாப்பிட்டு வரேன்
இல்லையே காலமே சாப்பிடும் மதியம் சாப்பிடும் ஒன்றும் சாப்பிடு இரவும் சாப்பிடு ஏண்டி கள்ளி சரி அப்ப கொஞ்சம் மழை கொஞ்சம் சிக்கலாக இருக்கு போல கிடக்கு அதான் அவளை சொல்லி கொண்டுதான் இல்லை இப்போ இங்கே கொஞ்சம் கூட கிடக்கு பனி மாதிரி கிடக்கு இதில் கொஞ்சம் கூடத்தான் போக கூடத்தான் இருக்கும் சரி அப்போ நாங்கள் வந்து போயிட்டு சாப்பாடு கடை ஒன்று இறங்கி கொண்டு அப்படி எங்களுடைய போகிற பயணத்தை வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இப்போ காலேஜ் இப்போ அது மட்டும் இல்லை எங்களுக்கும் இப்போ கொஞ்சம் ஓட்டங்கள் வந்து கொஞ்சம் குறைவு தான் அப்போ ஏர்போர்ட்லேயும் வந்து அப்படி ஆக்கள் நிற்கிறாங்களா இல்லையா என்ன மாதிரி வராங்களா போகிறாங்களான்றது அதுவரையும் வந்து பார்க்க வேணும் அதுவரையும் வந்து நாங்கள் வந்து பார்க்க வேண்டியதாக இருக்கும் மற்றது வந்து உங்களுக்குமே இந்த சேவை தொடரும் அதாவது இந்த நீங்களும் எந்த டைம் உங்களுக்கு கால் பண்ணினாலும் நாங்கள் கண்டிப்பாக உங்களை ஏற்றுறதுக்கு நாங்கள் கண்டிப்பாக வருவோம் ஆயிட்ட முகமில்லா வரோம் அதில் இல்லை அதான் இல்லை உண்மையாக முகமில்லா கிடந்துச்சு நீ காட்டியிருக்கணும்டா அப்போ அதை நானும் பார்த்தேன் அப்படிதான் பார்த்தேன் ஃபுல்லாக அதை பார்த்து முகமில்லா சரி பரவாயில்ல அப்போ நாங்கள் வந்து போவோம் போயிட்டு பாப்போம் உங்களுக்கும் வந்து கண்டிப்பாக தேவையாக இருந்தீங்கன்னு சொன்னால் கால் பண்ணிங்கன்னு சொன்னால் நான் கண்டிப்பாக உங்கள்கிட்டையும் வருவோம் இப்போ அவர் வந்து வாரது கூடி நைட் 12 மணிக்கு தான் வாரேன் வந்து அப்புறம் அவரோட வந்து நாங்கள் மானிப்பேன் அவர் எங்களுடைய இறுதிச் சடங்கு பாஸ்டர் அவருடைய இடத்துக்கு போக வேணும் போட்டு எல்லாத்தையுமே எங்களோட வீடியோவில் தொடர்ந்து வரும் பார்த்துட்டு இருங்கோ போயிட்டு பார்ப்போம் ஓகே சரி அப்படி பாருங்கோ இப்போ நாங்கள் வந்து முருகண்டி கிட்ட வந்துட்டோம் முருகண்டியில் வந்து இப்போ பெருசாக டீயர் ஒன்றும் குடிக்கிறதுக்கு நாங்கள் நிற்கல காரணம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அது வேண்டாமா நினைச்சது சாப்பிட்ற கடையில் போய் சாப்பிடுவோம்னு சொல்லி கொண்டுட்டான் அப்போ அதனடியால் என்ன சும்மா வரணும் தலை வந்துட்டு வந்தால் நாங்கள் முருகண்டிக்கு சும்மா வந்துட்டு தானே போகிறோம் நாங்கள் ஏன்னா வந்துட்டு தானே போகிறதா அப்போ முருகண்டியை வந்து பார்த்து கொண்டு போவோம்ண்டு நீங்கள் கடையில் இது வாங்க போவேன் இது வாங்க கடலை வாங்கிட்டு போக போகிறோம் சும்மா போட்டு கொண்டிருக்கேன் எனக்கு பல்லு கோதி புதுக்குள்ள கடலை போட்டா கட்டஞ்சரி அதுதான் எல்லாம் கடை சரியாக போயிடும் அப்போ எங்கே அந்த குளிசையை காணி அம்மாடி அதான் முக்கியம் கிடக்கு இந்த குளிசை வந்து போடக்கூடாதாம் சொன்னாங்க பாருங்க இப்போ வேற கொண்டு போட்டாச்சு புது காட்டினால் இது எத்தனை முடியும் வந்ததே பாருங்க கூட போடக்கூடாது பல்லு கோதி சரி அப்போ நாங்கள் இதில் கடையை இருக்கா பார்த்துட்டு சும்மா கச்சான வாங்கி கொண்டு பழுக்கிடுவோம் ஓகே ஐயோ ஆனால் சனங்கள் வந்து போய்கொண்டு நான் இருக்கேன் எல்லா இடம் ஏண்ணா சரி அப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன சொல்கிறது இந்த கிளைமேட் வந்து அப்படியே ஃபுல்லாக எல்லா இடமுமே இப்படி ஒரே சூழ்நிலையில் ஒரே நிலையில் தான் இருக்குது அந்த மழை மப்பு அப்படியான ஒரு நிலைமை தான் சரி அப்படி பார்த்தீங்கன்னா சரி நாங்கள் இனி நிற்க போகிறது இல்லை இப்படி வெளுக்கிட போகிறோம் வெளுக்கிட்டு அங்கே போகிறது தானே அங்கே போயிட்டு கொண்டு அப்படி எடுத்து பார்ப்போம் அப்படி வேறு எங்கேயாவது வந்து உள்ளுக்குள்ள எங்கேயாவது கொஞ்சம் நடுங்க வழியில் இறங்க பனி குளிராக கிடக்கிறேன் தான் கோவக்கு அப்படி குளிருதா இல்லை இல்லை குளிருதோ இல்ல அந்த இது மாதிரி நல்லா இருக்கு நல்ல கிளைமேட் உண்டு பாயண்டா அப்படி சைட்ல இங்கே படுத்து நித்திய கொண்டு போகணும் அப்படி கிடாக்கு முருகண்டி கொழும்பு சரி வளர்க்கிடுவோம் என்ன ஓகே நீ ஓடுறியோ சரி அப்படி பாருங்க இப்போ நாங்கள் வந்து பவுனியாவுக்கு வந்துட்டோம் பவுனியாவில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சக்க மழையாக கிடக்குன்ட்டா நினைச்சு அங்கே தான் கொஞ்சம் மப்பம் மந்தரமாக இருக்குன்னு சொல்லி பார்த்தா அழிஞ்ச ஃபுல்லாக எல்லா இடமே ஒரு மழை மப்பாத்தான் மழை மப்பன்ட்டு மழை பெய்து கொண்டு இருக்குது நினைக்கிறேன் நல்ல மழை அடித்து பெய்ய போது போல இருக்குது இரவேலேருந்து மழையா பவுனியாவில் இருளும் மந்தரமாக கிடக்கு நாங்களும் உண்மையிலேயே நல்ல சுலுவாக தான் வந்துட்டுருக்கோம் 50-40 தான் ஓடிக்கொண்டு வந்துட்டுருக்கோம் தெரியும் தானே இப்போ நாட்டில் வந்து இவ்வளோ ஆக்சிடென்ட் வராததுன்றடியாக இனித்தான் நாங்கள் இப்போ நேரம் வந்து வேணுன்றது 3 மணி ஆகும் இனித்தான் நாங்கள் போய் ஒரு இடத்துல சாப்பிடவும் வேணும் சாப்பிட்டு அப்படியே இருந்து அப்படியே மெல்ல மெல்லமாக ஆறுதலாக
ஓடிக்கொண்டு போக சரியா இருக்கும்ன்றதை நினைக்கிறேன். இந்த கலர் தான் கூட அதோட ஒரு பக்கம் வெள்ள கொதி வேதனை ஆக்கலாம் கிடக்கா 5 மாதிரி இருக்கு எனக்கு கிலோமீட்டர் பார்க்க சரியான குளிரா இருக்கு. சரி இப்படியே நாங்கள் இனி மொதவாச்சி கிட்ட ஒரு கடையில் சாப்பிடுவோம். சாப்பிட்றதை அப்படியே பார்த்து கொண்டு அப்படியே விளக்கிடுவோம். வீடியோ வந்து இப்படி தான் ஸ்டிக் பண்ண பாருங்க. ஒரு இப்படி தான் போகும் இந்த நாள் வீடியோ. அங்கே போயிட்டு தான் திரும்பவும் தொடரக்கூடிய மாதிரி இருக்குது. இப்போ நாங்கள் இப்படி சாப்பிட்ற கடையில் 3 மணி ஆகிட்டு மழை குளிருக்கு பசியும் வேறு. நாங்கள் இந்த சட்டிவான மண் சட்டிவான கடையில் சாப்பிடணுன்றதுக்காக என்ன வேறு கடையில் செட் ஆகலை எங்களுக்கு. அங்கே போயிட்டு பார்ப்போம். ஓகே விடாம தான் போயுது துளி துளி அப்படின்னா 3 நேரம் சரியா 3 மணிக்கு சொல்றீங்க. இந்த நாள் வந்து எப்படி அமைஞ்சிருக்கு உங்களுக்கு? நான் கொடுச கண்ணு வைக்க போறேன். நான் நினைக்கல எப்படி மழை. நான் நினைச்சது மழையும் இல்லை ஒன்றும் இல்லை எல்லாம் போட்டு வந்து சொன்ன மாதிரி தான் எல்லாம் நடந்து கொண்டே இருக்குது. சரி இது வந்து ஒரு மொளவாச்சி கிட்ட வச்சுக்கிறோம். அதாவது ஒரு கடையில் வந்து சாப்பிட்டு போவோம்னு சொல்லி அப்படியும் சொல்லப்போனா இங்கே மழையோடு சேர்ந்து வெள்ளம் அவ்வளோ ஒரு மழை பெய்தோம் இருக்குது. எங்களுக்கு வந்து 11 ரூபாய் தான் நாங்கள் நினைக்கிறோம். பசி என்று சொன்னால் முதல் பசிக்கல, இப்போ பசிக்க சரியா பசிக்க. ஏன்னா மழை தானே, மழையோட சேர்ந்து பசிக்கிட்டு இருக்குது. ஓ மழைக்குள்ள வந்து என்ன சாப்பாடு வருது போய் பாவம் இப்படி வாகனத்தை வந்து விட்டுட்டு பயமா கிடக்குறா. வச்சுட்டு சூடா பனிச்சு இருக்கு, பான் இருக்குது, முட்டை ரோல் இருக்குது. மடிச்சு ரெடி வேணும். என்ன பான் சாப்பிட போறியா? பானை சாப்பிட போற சோறு எனக்கு எடுத்துட்டான். அது எனக்கு இங்கே தேடு. நூடில்ஸ் இருக்கு, சோறு இருக்கு. நான் நிச்சயமாக இதை சாப்பிட ஓடிக்கிட்டேன். நீ அதை சாப்பிட அது சோறு சரியில்லை. இது போடு எனக்கு வாத நீ போட்டது ஓகே கரெக்ட் தான் கிடையாது. முட்டை இல்லாம முட்டை இருக்கு. எனக்கு போடு போ, எனக்கு போடு, அவனுக்கு போடு. என்ன வாழை போடு, என்ன போடு. அது பரவாயில்ல பரவாயில்ல. எனக்கு கொஞ்சம் பரவாயில்ல. சும்மா கறியை பாருங்க, சிக்கன் இருக்கு. அரைக்கறி ரத்தியில கை வச்சு விட்டா கட்டும் சரி. இதெல்லாம் போட்டு சரி. எல்லாம் போட்டு அண்ணன் அண்ணன் இதை எடுத்துட்டு விடுமா. அது பேச்சு போட்டு போட்டு எனக்கு மீனை போட. இது மீன் டேஸ்ட் ஆகுது. ஒரு கோழி கூட சரி கோழி சும்மா கோழி கூட வறுத்தது கிடையாது.
கட்டி விடு இங்கே இங்கே இருக்கு மீன் நல்லா டேஸ்ட்டாக கையில் இதோ இதோ இது டேஸ்ட்டாக இருக்கும் மீனை பார்த்து எப்படி வறுத்து கறிக்கு வச்சு கிடக்கணும் சம்பல் கூட பார்த்து இந்த சம்பல் இதோ கொஞ்சம் அள்ளி வை குளிர்மையாக இருக்கு ரைட் சாப்பாடு ரெடி பாருங்கோ கோழிக்குடல் இதான் கோழிக்குடல் கோணா அப்படி இருக்கு எல்லாம் உண்டு தான் ஓ இந்த முட்டை ரைஸ் ரைட் சாப்பிட்றனால இந்த கொஞ்சம் வித்தியாசமாக கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்குது சாப்பிட்றது கோழிக்குடல் எப்படி இருக்கு பாவக்கு கோழிக்குடல் சிங்கள சாப்பாடு இப்படி தான் இருக்கு மீன் சாப்பிட்றது புளியாக இருக்கு சரி உங்களது பசியை ஆட்டி விட்டு நாங்கள் மறுபடியும் செல்வதை பார்ப்போம் நீ சாப்பிட்டு சொல்ல வேண்டிய எப்படி இருக்கணும் எங்களோட ரைஸ் எதுவும் சாப்பிடு எது சாப்பிட்டு சொல்ல நீ எப்படி இருக்கணும் நாங்கள் வளமையாக சாப்பிட தான் போட்டுருந்தாங்க இப்போ அப்படி ஓகேயா ம் வீட்டு சாப்பிட மாட்டேக்கோ அப்படி இல்லை சரியா நான் இப்போ சாப்பிட்டு பா சரி அப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்து இப்போ சாப்பிட்டுட்டு மறுபடியும் வலுக்கட்டுட்டோம் ஓகேன்ற சாப்பாடு நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்ல சாப்பாடு மீன் வந்து கொஞ்சம் வித்தியாசமா சாப்பிட்டோன்னா கதை வருது மீன் வித்தியாசமா செஞ்சிருக்காங்கல்ல எனக்கு இந்த வந்தா எனக்கு அந்த மீன் சாப்பாடு தான் விருப்பம் வேண்டாம் செத்த கோழி தான் வச்சிருப்பாங்கல்ல கோழியோ ஓ செத்த கோழி தான் கூடுதல் அவங்க சமைக்கிறவங்கள அப்போ அதனுடைய எனக்கு அது செட் ஆகாது கோழி சாப்பிட்டு இன்றைக்கு ஒரு மழை இல்லாத ஒரு பயணமாக நாங்கள் நினைச்சது ஆனால் எல்லாம் பிழைச்சி விட்டு மழையாக போயிட்டு சாப்பிட்டு வயிறெல்லாம் வந்து நல்லா ரம்மி விட்டு தான் வாங்குவோம் வடிவை சாப்பிட்டு வயிறெல்லாம் ரம்பி நித்துறதுங்கிற கட்டத்தில் இருக்கு உண்மையில இந்த வானமோராக்களுக்கு ஒரு உஷாருன்னு சொன்னாலே வந்து ஒரு பாட்டு தானே நம்ம பாட்டு எடுத்து வந்து இந்த இப்படியான கச்சானுகள் அப்படி கொண்டு எல்லாரும் சேர்ந்து படிச்சு கொண்டு போ எல்லாரும் சேர்ந்து படிக்கிறதுக்குனால இப்போ எங்களோட ஒரு ஆசை வந்து கோவம்னா தனியாக பாடணும்னு சொல்லி எனக்கு ஒன்று இது சாப்பிட்டு களைச்சு போய் தனியாக பாடினால் அது இது இருக்காது நாங்கள் 3 சேர்ந்து பாடுவோம் சரி அப்படியே நாங்கள் வந்து சாப்பிட்டுட்டு அப்படியே ஓடி வந்து இப்போ வந்து அண்டாபுரத்துக்கிட்ட நிற்கிறோம் அதாவது வந்து நாங்கள் வார அண்டாபுரம் அந்த பாலத்தடி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் முதல் வந்து இப்போ இதை மழைக்குள்ள அது இந்த நொச்சிமட்ட பாலம் வந்து உடைச்சி தண்ணி வாங்கிட்டு இருந்துச்சு அந்த டைமுக்கு பிறகு அதே ஹேப்புக்காக மழை பிறகு இந்த பாலங்களும் வந்து நடந்திருக்கு என்ன மாதிரி வந்து எல்லாம் அரிப்பு ஏற்பட்டுருக்க பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு சத்தங்களை கேட்க அப்படி எல்லாம் வந்து இடிஞ்சு விழுந்துருக்கு இந்த உள்ளுக்கெல்லாம் விழுந்துருக்கு இந்த இதை பாருங்க அந்தரத்தில் தொங்கி கொண்டு இருக்குது அந்த அதில் அந்தரத்தில் தொங்கி கொண்டே இருக்கு அது மட்டும் இல்லை அங்கால அந்த பாலத்தை பாருங்க இந்த அதனால தான் ஃபுல்லாக வாகனம் சில வந்து சைட் எடுத்துக்கொண்டு 2 போகிறது அப்படி பார்க்க அது உண்மையிலே பயம் அது மாதிரி ரோட்டில் இருந்து பாருங்க தண்ணி எப்படி ஃபுல்லாக அரிச்சிருக்கண்டு பாருங்க வந்தா அப்படியே பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லா கிடக்கு கொஞ்சம் ரோட்டால் வாராக்கள் இப்போ நீங்கள் கூடுதலாக ஏர்போர்ட் போய் வரது கொழும்பு போய் வரணும் இந்த ரோட்டு தான் போய் வரவங்க இங்கே பார்த்தீங்கன்னா கூட அங்கே வெள்ளை இருக்கும் இந்த இந்த மாதிரி கிடக்கணும் ரோடு தான் அது மட்டும் இல்லை ரோட் போட்டிருக்கிறாங்க இந்த ரோட்டில் இருக்குவாங்க அப்படி அரிச்சு
எப்படி இருக்குன்னு சொல்லி இதால் எவ்வளோ திரைப்பழக்கம் கூடி மேடம் இது என்ன அது மட்டும் உண்மையாக ரோட் வெடிக்குதுண்ணே. இவ்வளவு சம்பவம் இப்படி இப்படி என்று சொன்னால் இப்படி இருக்கும் வர வர ஒன்றில் வந்து பயமாக இருக்கும். அது மட்டும் இல்லை வாகனங்களை கொண்டு வந்து சைட் பண்ணிக்க அப்படியே பொறிஞ்சு போடும் சில வாகனங்கள் அடிக்கடி போகணும். மண் அடிச்சுது மண் இது கூட இப்போ நாங்கள் இன்னும் ஒரு வாகனம் பேர் தண்டி கொண்டு இந்தால வந்து சைட் பண்ணிடலாம். இப்போ அவங்க வந்து இதில் பாலம் ஒடிஞ்சிருக்க போட்டிருக்கிறாங்க. இருந்தாலும் நாங்கள் சைட் பண்ணுவோமா இருந்தால் பயம் என்ன அப்படி இடியுமென்றது வந்து தெரியாது. என்னென்ன மாதிரி இதில் அப்படியே முறிஞ்சு பட்டியாக விழுந்துருக்கு. இதில் வந்து நாங்கள் வாகனத்தை சைட் பண்ணுவோமான்னு சொல்லி காலால் இரண்டவே உடையிற மாதிரி கிடக்கு. இங்கே வாங்க ரோடு வந்து இதோட இருந்து இவ்வளோ காரணம் பண்ணி இந்த வாகனம் பார்க்கிங் பண்ணுற மாதிரி இருந்தது. அதே மட்டும் இது வந்து கூடுதலாக ஆக்கள் வந்து குளிக்கிறவங்க தெரியுமா குளிச்சு கொண்டு நிற்பாங்க. ஆனால் இப்போ அவரோட சாய் தண்ணியால் இங்கே குறைஞ்சிட்டுது. நம்ம தண்ணி பெண்ணு ஆக்சுவலாக போய் கொண்டு இந்த ஆலமரத்தில் வேலை பார்த்தீங்கன்னா போன இதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் இதாக போயிடும்டா நான் நினைக்கிறேன். இந்த அந்த பாலத்துக்கு அது மாதிரி சீமத்து கட்டிடம் தானே அதுவும் வந்து என்னன்னு சொல்கிறது தண்ணியால் இதை வந்து அரிப்பு ஏற்பட்டுரும். கீழே அடியால் வெடிச்சு அப்படின்னு சொன்னாலும் பொறிச்சு விட்டுரும் சொல்லிக்கொண்டு இனி இதால் வரக்கூடாது இந்த ரோட்டால். ஓ நான் விரை கிண்டக்கிறதால வர மாட்டேன். ரோட்டு என்ன கீழே இருக்க தண்ணியோட குதிச்சாண்டே கீழே ஃபுல்லாக கருங்கல் மண்டனில் முடிச்சு போடுது. உண்மைதான் மயில் வளங்காலம் நினைக்கிறேன். ஏன்டா மேலே இந்த ரோட்டால் வாகனங்கள் தெரியாது. இப்போ நாங்கள் இப்படி அந்த வாகனங்கள் ஓடும் பொழுது இப்படி ரோட்டுகளை அவதானித்து வைக்க வேணும். ஏன்னு சொன்னால் இதே போல தான் ரோட்டுகள் இப்போ சில இடங்கள் பாலங்கள் போட்ட இடங்கள் இப்படி அரிப்பு ஏற்பட்டு இருக்குமென்றதை நாங்கள் எதிர்பார்க்கணும். ஏன்னா இப்போ கூடுதலாக வாகனங்கள் ஓடைக்கோ இல்லாமல் ஓவர்டேக் பண்ணுறதுக்கு மட்டும் வருவாங்களோ அந்த டைமில் நாங்கள் வந்து நல்லா சைட் கொடுப்போமா இருந்தால் அப்போ இது டக்குன்னு ஒரு ஞாபகத்துக்கு வரும். அந்த சைட் கொடுக்குறத பார்க்க நாங்கள் ஒரு ஓரமாக நின்று அந்த வாகனம் போனதுக்கு அப்புறம் போகக்கூடிய மாதிரி இருக்குமென்றது மாதிரி. இது வந்து வாகனம் ஓடுறாக்கள் வந்து மிக முக்கியமாக எல்லாருமே வந்து தெரிஞ்சு கொள்ள வேணும். நான் வந்து கண்டதை அதாச்சும் வந்து உங்களுக்கு காட்டி கொண்டு போகிறதாக நினைக்கிறேன். ஏனென்று சொன்னால் ஒரு உயிரும் போயிடக்கூடாது. என்ன அதான் உண்மையாக எங்களுடைய ஒரு விருப்பம். சந்தோஷத்தோடு வரவாங்க சந்தோஷத்தோடு போவாங்க அவனுங்கிறா அதுக்குள்ள போகிறோம் கேட்க முதலேடா சூப்பராக இருக்குடா. இடம் வந்து உண்மையிலே வேறு லெவலுக்கு இருக்குது தெரியுமோ. சட்டப்படி தான் இருக்குது உண்மையாக இடம். இந்த ரோட்டில் வந்து சும்மா நாங்கள் நின்று பார்க்க எவ்வளவு ஜனம் வந்து போய்கொண்டு இருக்கோம் இந்த ரோட்டில். ஒரு ஒரு விழா நான் இருக்கேன். சரி அப்போ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நீ இப்படியே வந்து வெளுக்கடை போகிறோம். வெளுக்கடிட்டு அங்கேயும் ஏதாச்சும் கொண்டு கண்டால் அதையும் கொண்டு பார்த்து வீடியோ எடுத்துக்கிட்டு. ஆனால் அதே மாதிரி அந்த பக்கம் பாருங்க. அந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தோட்டம் வந்து ஒரு வேறு தோட்டம் தான் நல்ல ஒரு வேறு லெவலில் இருக்குது. சட்டப்படி வந்து இந்தியா பக்கம் நான் பார்த்துல பார்த்து அதே மாதிரி இந்த ரோட்டை பாருங்க. அந்த ரோட்லேயே வந்து வெடிச்சிருக்கு. அந்த பயல பயலோ உண்மையிலேயே நீங்கள் இதை வந்து இந்த வீடியோ பார்க்குறீங்க மற்றவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணி கொள்ளுங்க. என்றால் ரோட்டுன்றதுக்கு வந்து இது ஒரு அனுபவமாக இருக்கும். வேணா எல்லா இடங்களும் மழையில் பெய்யுது என்று சொன்னால் இப்போ அப்படி தான் இருக்கு. வேணாக்கோ இனி என்னென்ன மாதிரி எப்பப்போ என்னென்ன நடக்குமென்றது வந்து தெரியாது. ஏன் இப்படியே காய்ச்சி கொண்டிருக்கிறோம். இப்போ இது கூட இடிஞ்சு விழுந்துச்சுன்னா நாங்கள் கீழே தான் போக வேண்டிய கட்டம் வந்துடும். அதனால் கீழே இடிஞ்சிட்டார். சரி அப்போ நாங்கள் வந்து வலுக்கடை போகிறோம். இந்த இப்படி பாருங்க அங்கேருந்து வாகனம் வருது. நாங்கள் வந்து
கிட்ட நெருங்கும் பொழுது இப்படியே சைட் கொடுப்போமே அந்த ரோட் டக்குன்னு முறிஞ்சு வாகனம் பின்னாடி சான்ஸ் ஃபேமிலியோட அப்படி ஏன் சாதாரணமா பாருங்க இது கூட ஒரு காரோ இல்லாடி ஒரு டிராக்டரோ உண்டு சைட் கொடுத்து தான் இந்த குடைஞ்சிருக்கு இந்த பாருங்க எப்படி இருக்காண்டு சிதஞ்சு விட்டப்பா எப்படி இருக்காண்டு பாருங்க உண்மையா பயமா கிடக்கு எங்களுக்கு எனக்கோ அதான் நீ அந்த பக்கம் இருக்கிற சரி இப்படியே வந்து ஒரு பண்ணா போய்கொண்டு இருக்குது பண்ணோட சேர்ந்து என்னன்னு சொல்றது நல்ல காரியங்களை உங்களை காட்டக்கூடிய மாதிரி கிடக்குது என்ன சரி விளக்கிடுவோம் சரி அப்போ நான் இப்போ ஏர்போர்ட்டுக்கு வந்தாச்சு என்ன பண்ணுவோம் சரியா நேரம் அப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் 10:10 நேரம் வந்து அப்போ இன்றைய நேரம் வந்து சரியான க்ரோட்டாக இருக்குண்ணே வாகனங்களை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சரியான லைன் சரியான கடும் லைன் ஆகல எப்படியும் ஒரு 300-400 வாகனம் கிடைக்கும் அந்த பாஸ் ஒரு 12 மணிக்கு 12 மணி எப்படி தான் வருவேன் சரி நான் உள்ள வேணுப்பா அம்மா ஐஸ் கட்டி வாகனம் வந்து ஒரு நிற்கலாம் எல்லாம் வைத்து வந்தோம் சரி பாருங்க உள்ளுக்கு வந்துட்டு நான் என்ன சொல்றது இவ்வளவு ஆக்கள் நிற்கிறாங்களா அதோட வந்துட்டு நான் நினச்சி சும்மா இப்போ வேறு குறைவு உண்டு ஆனால் நியாயமான சார் வாகனம் சொன்னால் பார்க் பண்ணுற இடம் இல்லை அவ்வளோ தூரத்தில் வாகனம் நிற்குது சரி நான் நினச்சி பார்க்கவே இல்லை இவ்வளோ வாகனம் நிற்க வந்துட்டு பார்ப்போம் இருந்தாலும் ஓகே அப்போ நாங்கள் வந்துட்டோம் இந்த மாதிரி பார்ப்போம் பாருங்க ஏர்போர்ட்டில் உள்ள சனம் ஏர்போர்ட்டே வந்து ஃபுல்லாக மாறிட்டு தான் வேறு இதில் இருக்கு சரி அப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் இப்போ ஏர்போர்ட்டில் நின்று அவரையும் கொண்டு போய் பாஸ்போர்ட்டையும் கொண்டு இறக்கணும்னு சொல்லிட்டு இறக்கிட்டு நான் வந்து அப்படியே வந்துட்டேன் அங்கேயும் போய் கணக்கு ஒன்று கவர் பண்ணிடலாம் போயிட்டுது காரணம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கால சூழ்நிலை வந்து வெளியில் கூடி இறங்கி நிற்கல அது மழையும் காற்றும் ஒரே மப்பும் மந்தரமாக இருந்துச்சுது ஒரு மாதிரி ஓடி ஓடி வந்தது தான் காரணம் மற்றது வந்து பல்லு கொதி சுற்றியான கொதியாக இருந்துச்சுது நினைப்பீங்க இந்த சொன்னது தானே குளிசையை போட்டு தான் ஓடிக்கொண்டு வந்தது போட்டு முடிஞ்சுது சரி அப்போ அப்படியே வந்துட்டேன் இங்கே வந்து பார்த்தாலும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் விட்டே மழையும் மப்பாவும் தான் கிடக்குது அப்போ அப்படி பார்த்தீங்கன்னா தெரியும் இருந்தா பாருங்க மழை மப்பா தான் ஃபுல்லாக மழை பெய்தபடி தான் இருக்குது அப்போ அவங்க இன்றைக்கு வந்து ஒரு மழையும் காத்து ஒரு சாமத்தியோட ஒன்று போகணும்னு சொல்லி வெளுக்கிட்டு கொண்டு நிற்கிறாங்க அப்போ அதுக்கிடையில் என்னையும் வா தனிய போகலாதாங்கன்னு சொல்லி இப்போ வந்துட்டேன் இப்போ வந்து போகிறதா என்று தெரியல வாகனமும் கழுவ வேணும் அதை நிக்கிட்டார விட்டு வாகனம் கழுவணும் இவங்களோடையும் போகணும் என்ன செய்யறேன்றே தெரியாத சொல்ல அதுக்குள்ள முக்கியமானது கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க வேணும் கொஞ்சம் நித்ரா கொள்ளணும்னு நினைக்கிறேன் ஒன்றுமே நித்ரா கொள்றதெல்லாம் தூக்கி அங்கால போட்டுட்டு இவங்களோட போக வேண்டியதான் இருக்கும் இதுதான் வாழ்க்கை இப்படி தான் நடக்குது இதைத்தான் நாங்கள் வந்து செய்கிறது ஏதாச்சும் ஒரு தொழில் ரீதியாக இறங்கிச்சேன்னு சொன்னால் செய்ய மாட்டேன் அப்படியே செய்துட்டு இருப்பேன் கடையில் வேலை செஞ்சாலும் இப்படித்தான் என்னத்தை செஞ்சாலும் சரி பதினடியால் இவங்களோட விளக்கிட்டு கொண்டு போகிறதாக இருக்கும் இவங்க விளக்கிட்டு கொண்டு போகிறதையும் வந்து அடுத்த வீடியோவில் நீங்கள் வந்து பார்க்கலாம் ஓகே அப்போ நான் அந்த வீடியோ வந்து முடித்துக்கொள்கிறேன் இந்த வீடியோ கருத்துக்களை இப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க நாளைக்கு என்ன ஒரு புதிய ஒரு வீடியோட சந்திப்போம் அது மட்டும் இல்லை நான் இப்படி கஷ்டப்பட்டதான் இவங்க எப்படி என்னாலும் விளக்கிட்டு கொண்டு அப்படி திரிகிறதுலேயும் அவங்களுக்கும் ஒரு திருப்தியான ஒரு சந்தோஷம் கிடைக்கும் அதுக்காகத்தான் நான் எப்படி கஷ்டப்படுறது அடுத்த வீடியோவில் பாருங்க என்னுடைய கஷ்டம் இப்படி ஆனால் அவங்கள வந்து சந்தோஷமாக இருக்கிறாங்களான்ட்டு நான் கஷ்டப்பட்டதான் அவங்கள கொஞ்சம் திருப்தியாக வாழ முடியும் அப்படி தானே ஓகே பார்ப்போம்